கூலிங் கிளாஸ் போட்டு ஓட்டுறது சூப்பராக இருக்குங்க. வாட்டர் பாட்டில் வேறு இப்போ வரமா அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ. நான் ஃபஸ்ட் டைமு டாடா ஏசி ஓட்டுறேன். அப்படிலாம் இல்லை, ஆல்ரெடி டாடா ஏசி ஓட்டின்னு இருந்தேன். அப்புறம் வெள்ளை வண்டி ஓட்டினேன், அதுக்கப்புறம் தோஸ்து ஓட்டினேன். ஓகேங்களா, எல்லா வண்டியும் ஓட்டுவாங்க, ஓட்ட கற்றுக்கணும். எல்லா வண்டியும் ஓட்டினா தான் தெரியும் அதோட அனுபவம்லாம். வண்டி என்னன்னா கார் மாதிரிலாம் ஓட்ட முடியாது, சறுக்கு பொருட்கள்லாம் தூக்க முடியாது, சடன் பிரேக்லாம் அடிக்க முடியாது, அடித்தா வண்டி நிற்காது. ஓகேங்களா, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எடுத்தங்கவுத்தம்லாம் எல்லாத்தையும் பண்ணுற முடியாது. வண்டி வந்து ரொம்ப டயர்டாகிடும். ஓகேங்களா, லோடெல்லாம் ரொம்ப பொறுமையாக தான் போகணும். ஏன்னா இந்த வண்டிலாம் ஓட்டியிருக்கேன், எனக்கு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா டாடா ஏசி ஓட்டுற மாதிரி தான் 60 40 60 40 ரொம்ப பொறுமையாக லோடெல்லாம் ஏற்றி இறங்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி இறங்கினா வண்டி அப்செட் ஆகிடும். ஓகேங்களா, கவுந்துடும். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எடுத்தங்கவுத்தம்லாம் பண்ணிட முடியாது. பக்காவாக எப்படியா சூப்பராக வந்து இப்போ வளர்த்தி கிட்டே போயிட்டுருக்கேன். செஞ்சிலேருந்து வளர்த்தி கிட்டே போயிட்டுருக்கேன். தெரியுதுங்களா, வளர்த்தி கிட்டே போயிட்டுருக்கேன். அண்ணன் சூப்பராக இருந்தான். வளர்த்தி போயிட்டு அங்கேருந்து போக வேண்டியதான். எப்படியும் 4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். கம்பல்சரி 4 ஹவர்ஸ் ஆகிடும் ரீச் ஆகிறதுக்கு டெஸ்டினேஷனு. அதுக்கப்புறம் வீடியோ பார்ப்போம். வந்து வச்சு தாண்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போலாம் சேக் பண்ணி தாண்டி வந்து வச்சு ரோட்டில் போயிட்டுருக்கேன். 1 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் காஞ்சிபுரம் போகுது. வந்து வச்சு ஒரு ½ ஹவர் காஞ்சிபுரம் ஒரு ½ ஹவர் நினைக்கிறேன். போயிடலாம். நான் சம்பவம் ஓட்டணும்னா கண்டிப்பாக போயிட்டேன். வண்டி ஓனர் ஃபோன் பண்ணார். வண்டி வந்து அவர் செகண்டில் தான் வாங்கியிருக்கேன். விழுப்புரம் செகண்டில் தான் வாங்கியிருக்காரு. ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குப்பான்னாரு. நல்லா தான் இருக்குது சார், பிரேக் மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்குது, மற்றபடி வண்டி சூப்பராக இருக்குது. ஸ்டாண்டிங்கில் மட்டும் அதான் வண்டி நிற்கும் போது மட்டும் லைட்டாக ஒதுருது. பரவாயில்ல, சர்வீஸ் பண்ணிடலாம் பாப்பா அப்படின்னாரு. டீசலுக்கு தான் 3000 போட்டு விட்டாருங்க. காசு வந்து 3000 போடுனாரு டீசலு. பார்த்தா அதிலே ஒரு 5 லிட்டருக்கு மேலே இருந்துச்சு. 600 ஃபுல்லாகிடுச்சு. அப்புறமா எதுக்கு சார் 3000னா, பரவாயில்ல வச்சுப்பா அப்படின்னு. நைட் அவர் தான் ரூம் போட்டு தங்க சொன்னார். ரூமு காசு தருவாரான்னு தெரில, போனால் தான் தெரியும். கொடுத்துருவாருன்னு தான் நம்பிக்கை இருக்குது. அப்படி சூப்பராக ஓட்டுறேன் நான் வண்டி. நல்லா ஓட்டுறதுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கார் ஓட்டிகிட்டு இந்த வண்டி ஓட்டுறது ஒரு மாதிரியாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. டாடா ஏசி ஓட்டுறதே ஒரு ஃபீல் தானே. டாடா ஏசி ஓட்டி இந்த பையன் தான் நான். டாடா ஏசி, தோஸ்து, ஓகேங்களா, பொலேரோ. டீச்சர் ஓட்டும்போது இப்படி தான் ஆர்டிஓ முன்னாடி ஸ்டைலாக ஓட்டினேன். 2 கையில் ஓட்டுப்பா அப்படின்னாரு. இன்றைக்கி ஒத்த கையில் ஓட்டிகிட்ருக்கேன். எல்லாம் ஓட்டி பழகிட்டேன்னா, ட்ரைனிங் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு பாஸு, கண்ணாடி, நமக்கு ஹெட்செட்டு, பாட்டு கேட்கறதுக்கு. முன்னாடி வண்டி வருது, அதுவும் எம்டி வண்டி. எந்த பின்னாடி எம்டி வண்டி, பின்னாடி யாரும் இல்லை. அது கூட கஸ்டமரும் வரல. சேஃப்டியாக எடுத்துகிட்டு போய் விட்டா அதுவே பெரிய விஷயம். விட்டுட்டு பஸ் ஏறி இல்லை ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வர வேண்டியது தான். பாருங்கள், பாத்ரூம் கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஃப்ரீ பாத்ரூமு. ஆனால் ஓப்பனில் இல்லை, பூட்டு போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். ஆமாம், பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. இலவச கழிப்பிடம், பெண்கள் ஜென்ஸு 2 பாத்ரூம் கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்னா ஓப்பனில் இல்லை. பாருங்கள், 50 மீட்டருக்கு ஒரு பாத்ரூமு. ஓகேங்களா, பஸ் ஸ்டாப்லேயே 50 மீட்ரு, கரெக்டாக 50 மீட்ரு கூட இல்லை. இது ஓப்பனில் இருக்குது, அது ஓப்பனில் இல்லை. ஆனால் எப்படியும் க்ளீனாக இருக்குது, அது மெயின்டைன் பண்ணல. நாளாக கட்டி அப்படியே ஓப்பன் பண்ணாமல் விட்டாங்க. பரவாயில்ல, வேலூரில் இப்படி இல்லைங்களே. தமிழ்நாட்டில் இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது. வேலூரில் இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே இப்படி ஒரு பாத்ரூம் வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா பெங்களூரில் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க பப்ளிக் டாய்லெட்டுன்னு. ஏன்னா அர்ஜென்ட் ஆபத்துக்கு பாத்ரூம் வந்து அங்கங்கே பெட்ரோல் பங்க்கு நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண விட்டா தானே நம்ம ஹோட்டலில் பாத்ரூமு, அப்புறம் பெட்ரோல் பங்க்கில் பாத்ரூம்.
நண்பர்களே, செம்ம மைலேஜ் வருது வண்டி. அங்கே டேங்க் ஃபுல் பண்ணேன், இன்னும் முள் வந்து குறையவே இல்லை. ஒரு வழியாக வந்தவாசி தாண்டி காஞ்சிபுரத்துக்கு இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்குது. ஓகேங்களா, இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்குது காஞ்சிபுரத்துக்கு. இன்னும் 18 கிலோமீட்டர் காஞ்சிபுரம். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தான், சென்னையில் இருக்கிற ஃப்ரெண்டு. வேலையை ராஜினாமா பண்ணிட்டு டொயோட்டா ஸ்கோரமாக தான் வேலை செஞ்சுருக்கான். இப்போ வந்து இதுக்கு போயிட்டான் அவன், ஆந்திராவுக்கு போயிட்டு ஆந்திராவிலேருந்து கல்கத்தா போகிறான் இன்றைக்கி. அவன் லோடு வண்டி ஓட்டுறான். அவங்ககிட்ட தான் கேட்டேன் இந்த வண்டி டீட்டெயில் பற்றி. வண்டி நல்லா இருக்கும்டா, நல்ல மைலேஜ் வரும். அதாவது இப்போ எம்டியில் போயினுக்கிறனால நல்ல மைலேஜ். லோடு இல்லைனா எவ்வளோ மைலேஜ் வரும்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மைலேஜ் வரும்னு நினைக்கிறேன். 15லேருந்து 20 வரும். ஆனால் என்னன்னா பயங்கரமாக கால் வலிக்குது. நான் வேறு பண்ணை மரத்தில் பாதி ஹைட்டில் இருக்கிறேன்னா, பண்ணை மரத்தில் பாதி ஹைட்டில் இருக்கிறேன். ஓகேங்களா, பயங்கரம் முதுகு வலி, கால் வலி, பயங்கரமாக ஹீட் ஆகுது, பட்டக்ஸ் வலிக்குது. ஓகேங்களா, காடு ஓட்டிட்டு எனக்கு இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆகுது டாடா ஏசி ஓட்டினே இருந்தால் அந்த பழக்கம் வந்துடும். ரொம்ப நாள் ஆகுது இல்லைங்களா, பழக்கமே வரல. அப்படியே ஸ்டைலாக ஓட்டுறேன் நான். திருப்பதி 137, திருத்தணி 69, அரக்கோணம் 53, காஞ்சிபுரம் 13 கிலோமீட்டர் இருக்குது. 13 15 இருக்குது. அந்த கார் ஓட்டிட்டு சீட் பெல்ட்டு போட்டு ஓட்டுறதுக்கு இந்த வண்டியில் சீட் பெல்ட்டு போடாமல் ஓட்டுறது தான் பிடிச்சிருக்கு. ஆனால் சீட் பெல்ட்டு கட்ட முடியாது இல்லைங்களா, 1000 ரூபா ஃபைன் வேறு. சீட் பெல்ட்டு கட்டினா 1000 ரூபா ஃபைன் கட்டணும். சீட் பெல்ட்டு கட்டாமல் போயிடலாம். ஏன்னா சீட் பெல்ட்டு போடுறது ஒரு மாதிரி அறுக்குது இந்த வண்டியில். சீட்டு வந்து கல் மாதிரி இருக்குதுங்க. ஓகேங்களா, ஒரு மாதிரி நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல, சீட்டு ரொம்ப கல் மாதிரி இருக்குது. அதனால் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது வண்டி. உள்ளே வந்து சீட்டு பின்னாடி தள்ளனா இது பாருங்கள், இவ்வளோ பின்னாடி போகுது. ஓகேங்களா, இவ்வளோ பின்னாடி போகுது, இவ்வளோ கேப் இருக்குது, இவ்வளோ லாங்காக லென்த்தாக, இவ்வளோ லென்த்தில் வச்சுன்னு ஓட்டுற மாதிரி இருக்குது. தெரியுதுங்களா, இவ்வளோ லென்த்தில் வச்சுன்னு ஓட்டுற மாதிரி இருக்குது. எவ்வளோ லென்த்தில் இவ்வளோ சீட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் இவ்வளோ லென்த்து இருக்குது இதுவாக அந்த ஸ்டேரிங்கும். ஆனால் இந்த சீட்டு பின்னாடி சாய முடியல, ஏன்னா பட்டன் இல்லை இதில். பின்னாடி நம்ம கார் சீட்டு மாதிரிலாம் சாய்ச்சிக்க முடியாது. ஒரு வண்டியில் ஒரு சில வண்டியில் சாய்ச்சிக்கலாம், ஒரு சில வண்டியில் சாய்ச்சிக்க முடியாது. ஏன்னா பட்டன் கிடையாது ரெண்டு பக்கமும். பாருங்கள் சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். மாடி அவ்வளோதான் அட்ஜஸ்ட் ஆகுது. என்னன்னா ஒரு ரொம்ப லாங்குக்கெலாம் இந்த வண்டி செட் ஆகுமானா கண்டிப்பாக செட் ஆக வாய்ப்பு இல்லை. கம்ஃபர்டபுளாக டிரைவருக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. நிறைய பேர் லுங்கி கட்டின்னு ஓட்டுறாங்கன்னா பயங்கர ஹீட் ஆகுது சீட்டு. ஓகேங்களா, இது கட்டை சீட்டு கல் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, பஞ்சு சீட்டு கல் மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு ரொம்ப செட் ஆகாது, கஷ்டம். லாங்கெலாம் வந்து இந்த வண்டி செட் ஆகாது. லோக்கல் எப்படின்னா இப்போ வேலூருக்குள்ளேயே ஓட்ட போகிறோன்னா வண்டி செட் ஆகிடும். வேலூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே. ஓகேங்களா, இப்போ நான் போகிறது 150 160 கிலோமீட்ரு. ஆல்ரெடி 60 கிலோமீட்டர் தாண்டிட்டேன். கிட்டத்தட்ட இன்னும் 90 கிலோமீட்டர் இருக்குது. அதுவே 2 மணி நேரம் 18 நிமிஷம் காட்டுது. 4 மணி நேரம் காட்டுது டோட்டலாக. சேர்த்து செஞ்சிலேருந்து 4 மணி நேரம் காட்டுது. பாருங்கள், காஞ்சிபுரம் 15 கிலோமீட்டர் போர்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள். என் ஃப்ரெண்டு சொல்லி மனசு கஷ்டப்பட்டுங்கண்ணா, இல்லை மச்சான் ஏன் மச்சான் அந்த வேலையை விட்டேன், அந்த வேலை உனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா. அந்த வேலை பிடிச்சி தான் இருந்துச்சு, நல்லா ஜாலியாக இருந்தேன். அது பாருங்கள் சிங்கிள் ரோடு வந்துச்சு. அந்த வேலை பிடிச்சி தான் இருந்துச்சு. காஞ்சிபுரம் மாங்காடு மாநகராட்சா. ஓகே, மாங்காடு வந்துட்டேன். அந்த வேலை பிடிச்சி தான் இருந்துச்சுங்க அவனுக்கு. என்னன்னா அவனுக்கு வந்து அந்த வேலை நல்லா இருந்துச்சு. எனக்கு நான் பார்க்கும்போது அந்த வேலையில் அவன் சூப்பராக இருந்தான், ஜாலியாக சந்தோஷமாக. ஆனால் இந்த வேலையில் வந்து கஷ்டப்படணும். ஓகேங்களா, டிரைவர் வேலையில் வந்து கஷ்டப்படணும். மாடு மாதிரி கஷ்டப்பட்டால் தான் வேலை. ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா இதில் வந்து ஆனால் என்னென்னா டெய்லி தூக்கம் போயிடும், டைமுக்கு சாப்பிட முடியாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் டைமுக்கு டெலிவரி கொடுக்கணும். ஓகேங்களா, ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 9 மணிலேருந்து சாயங்காலம் 9 மணி வரலாம். ஓகேங்களா, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கலாம். ஆனால் என்னென்னா மந்த்லி சேலரி இல்லைங்களா, அவன் சேலரியை பிடிச்சி வச்சுக்கின்னு ஓகேங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒருத்தன் கஷ்டப்படுறதே அவன் சேலரிக்கு தாங்க. அந்த சேலரியை பிடிச்சி வச்சுக்கணும் போது என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. கஷ்டப்படுறதே சேலரிக்கு தான். இப்போ நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஓட்டினா தான் இந்த கூலி எனக்கு கொடுப்பாங்க.
இன்னைக்கு இந்த கூலி கூடுதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் வேலூர்லேருந்து செஞ்சி போய் செஞ்சிலேருந்து திரும்பி திருவள்ளூர் சென்னை கிட்டே போய் ட்ராப் பண்ணிட்டு திரும்பி பஸ்ஸில் வேலூர் வரணும். இப்போ பட்டாக்ஸ் எவ்வளோ வலிக்குதுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். வண்டி ஓட்டுறவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நஷ்டம். 40-60 மேலே ஓட்டினா வண்டி தூக்கி போடும், பிரேக் நிற்காது, ஓகேங்களா. இன்ஜின் ஹீட் ஏறுது, சீட்டு கல் மாதிரி இருக்கிறதுனால பயங்கரமாக வலிக்குது. பேக் பெயின், கால் வலி, முதுகு வலி, எல்லா வலியும் வருது, ஓகேங்களா. இவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியாது இல்லைங்களா, கஷ்டப்பட்டால் தான் சம்பாதிக்க முடியும். ஏகப்பட்ட வலி. இப்போ அவன் சேலரி வந்து பிடிச்சி வச்சுன்னு அவன் லீவ் போட்டு போயிட்டான் ஊருக்கு போன பிறகு சேலரி கொடுக்காம ரொம்ப டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ சொன்னான், இந்த பக்கம் போனால் செய்யாரு, இந்த ரூட்டு போனால் செய்யாரு, இந்த பக்கம் காஞ்சிபுரம். அவன் சொன்னான் பயங்கரமாக கஷ்டமாக இருந்துச்சு மச்சான். இப்போ எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யும்போது டெய்லி எனக்கு சேலரி கொடுத்துருவாங்க, நான் யார்கிட்டையும் போய் கெஞ்சின்னு இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருந்தான். லிஃப்டா? நான் லிஃப்ட்டு கொடுக்க மாட்டேன்பா. 2 வீலர் லிஃப்ட் கேட்குறியா? என்ன தான் கேட்குறாரு போட லிஃப்ட்டு. நான் கஷ்டப்பட்டனால எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. சரி மச்சான், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வேலையை நீ செய்யடா. உனக்கு பிடிக்காத வேலை போய் ஏன்டா சம்பளம் கம்மியாக கொடுத்துக்கிறாங்க. என்னன்னா அது ஒரு கஷ்டங்க. நிறைய வேலையில் வந்து சேலரி வச்சிக்கின்னு பிளாக்மெயில் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பான விஷயம். சரிங்க, நான் அவுட்ரு ஏறிட்டு பண்ணுறேன். ஏன்னா டிராஃபிக் வழியாக காஞ்சிபுரம் வந்துட்டேங்க. காஞ்சிபுரம் ஹைவேல போயின்னுக்கிறேன். புது ஹைவே காஞ்சிபுரம் டு காஞ்சிபுரம் அவுட்ரு ஹைவே இது. வந்தவாசி காஞ்சிபுரம் ஹைவே இது கரெக்டாக சொல்லணும். இந்த ஹைவே வந்து கரெக்டாக வெள்ளைகேட்டாண்ட போய் ஏறும். ஒரே வெள்ளைகேட்டை பிடிச்சி போய் ஏறிட வேண்டியதான். நல்லா போட்டிருக்காங்கல்ல ரோடு. அந்த பிரிட்ஜு பின்னாடி போயிட்டு காஞ்சிபுரம் பிரிட்ஜு டமால் டிமில் கார்காரம் உள்ள பூந்து அப்படி வந்து கட் ஆகிடுச்சா ஒரு என் வண்டி பிரேக் நிற்காம தான் போய்டும் நினச்சேன். நல்ல வேலை, நம்ம பொறுமையாக தானே போயின்னு இருக்கிறோம். எப்படி இருக்கு ஹைவே? காஞ்சிபுரம் ஹைவே இது. அதாவது என் ஓனர் கூட என்ன படிக்காசு ஏமாற்றிட்டான். இன்னும் நேற்று திருப்பதி போனோம் பாருங்க, என்கிட்ட என்ன சொன்னால் 2 நாளுக்கு 2000 ரூபாய். அதாவது இன்னைக்கு மதியம் போய் மறுநாள் சாயங்காலம் வந்தால் 2000 ரூபாய் சொன்னான். 2000 ரூபாய் சொல்லிட்டு போய் வந்து 1500 தான் கொடுத்தான் தெரியுங்களா. சாப்பாடு கஸ்டமர் 500 கொடுத்தான் 2 நாளைக்கு சேர்த்து. அந்த காசு வந்து இவர் வந்து அதை கஸ்டமர்கிட்ட 500 வாங்கிக்கிறல. கஸ்டமர் வந்து அது 500 ரூபா அவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அது அப் அண்ட் டவுன் போகிற கஸ்டமர் எல்லாம் அவங்க தான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், ஓகேங்களா. ஓனர் 1 ரூபா தர மாட்டார். ஓனர் படிக்காசு மட்டும் தான் தருவார். ஏற்கனவே வந்து என்னை நிறைய ஏமாற்றிடான், இது வேற என்னை ஏமாற்றிட்டான். அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக மனசு கஷ்டம். போய் யார்கிட்ட சொல்கிறது, என்ன பண்ணுறது, யாரும் இல்லை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால கம்முன்னு விட்டாச்சு. அது வேறு என்ன பண்ணுறது. போய் எங்கள் மாமா கிட்ட சொன்னால் அவர் நடா விட்டு போடா, இதெல்லாம் போய் நடா கேட்குறது, இதெல்லாம் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நான் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு எஸ்பி ஆஃபீஸ் போனால் அவங்கள பெட்டிஷன் எழுதி தெரியுமா, எழுதி எடுத்துன்னு வந்து பாக்ஸில் போட்டுப்போம். சார் நான் ஆக்டிங் டிரைவர் சார், 2000 ரூபா படிக்காசு பேசின்னு போனேன், இன்றைக்கி போய் நாளைக்கு வரேன்ட்டு அவங்க நடனா எனக்கு எப்படி ஏமாற்றிட்டாங்க சார். போய் வந்து 1500 தான் கொடுத்துட்டு அசிங்கமாக திட்டுறான் சார். பச்சா நான் திருப்பி ஒரு வார்த்தையோட கேட்கல. எல்லாம் நம்ம தலையெழுத்து. நான் ஒரே வார்த்தை தான் நினச்சி பார்த்தேன், எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறாங்களே அவங்க நினச்சி பார்த்தேன். இதே நான் 2K கிட்ஸாக இருந்தேன்னு வச்சுங்க, அவனை எதனா ஒன்று பண்ணிருப்பேன். காரை எடுத்துன்னு போய் ஸ்டேஷனில் விட்டு எதனா ஒரு அமங்கலம் பண்ணிடலாம் தான் பார்த்தேன். சரி நம்ம 90s கிட்ஸ் ஆச்சு, நம்மளுக்கும் ஃபேமிலி இருக்கு, அம்மா பார்க்குறாங்களே, அவங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்க வேணாம்னு நினச்சி கம்முன்னு போயிட்டேன். வேறு என்ன பண்ணுறது, எவ்வளோ வாழ்க்கையில் ஏமாறுறோம். 500 ரூபாய் ஏமாறுறதுனால ரொம்ப பெரிய பில்டிங் கட்டுற போகிறது இல்லை. பரவாயில்ல விட 600 ரூபா, ஏற்கனவே ஒரு 100 ரூபா சாப்பாடு காசு எடுத்தாங்க, 600 ரூபா ஏமாற்றிட்டான். நல்லா இருக்கட்டும் விடு, எத்தனை நாள் நல்லா இருப்பான் போ. எவ்வளோ வயிற்றுச்சிலும் போட்டியிருப்பான், இதில் ஏன் வயிற்றுச்சிலும் போட்டிங்கன்னா அவ்வளோதான். எல்லாத்தையும் விட்டு குத்து போகிறது நாங்கள் வாழ்க்கை. என்ன பண்ணுறது, எல்லாமே கடந்து போகணும். எல்லாரும் என்ன மாதிரி ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாட்டாங்கல்ல. ஏமாத்துறோன்னு ஒருத்தர் இருக்கிறவங்களும் ஏமாறுறவர்களும் ஏமாத்துறவங்க ஏமாத்தின்னு தான் இருப்பான்றக்காக தான். எல்லாம் இந்த படிகாசு ஏமாத்துறது, சேல்ரி ஏமாத்துறது, எதனா ஒன்று ஏமாத்துறதுலே தான் அங்கே இருக்காங்க. போய் வந்து தரேன்றது, மொத்த வாடகை வாங்குறது, தனியும் 2 நாள் வாடகை 6500 ரூபா. 500 ரூபா லாட்ஜிக்காரனுக்கு கமிஷன் போனால் கூட 6000 ரூபா வண்டிக்கு நிற்குது. இன்னும் நான் வண்டி வாடகை நிற்கலன்றானுங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்போத்துலேருந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரலாம். இன்றைக்கினா நான் 2016 வேலை செஞ்சுன்னுக்கிறேன்.
இன்னைக்குன்னா 26 ஆகி போச்சு. இன்னும் வாடகை நிற்கலன்னா நீ வாடகை ஏற்றி ஓட்டு, ஒத்துமையாக நல்லா சம்பாதி. யார் வேணான்னா ஒத்துமையாக நல்லா சம்பாரித்து ஓட்டு. ஒத்துமையே கிடையாது. ஒருத்தனை அடிச்சு விட்டு இன்னொருத்தனை ஏற்றி விட்டு தானே போகிறது. அதாவது ஒருத்தன் டியூட்டி பேசுகிறான்னா அவங்ககிட்டருந்து இவன் கம்மியாக பேசி 100 200 கம்மியாக பேசி தான் எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. ஒத்துமையாக இருந்துட்டு போ. ஏன் ஒத்துமை இல்லாமல் போயிருந்துக்கிற? அப்போல்லாம் நீங்கள் பண்ணிடுறது அதை எங்கே திருத்தத்துன்னு தெரில. கடைசியாக டிரைவர் தான். டிரைவர்கிட்ட என்ன சொல்கிறது, போயிட்டு வாப்பா கொடுத்துட்றேன்னு ஏமாற்றி அமுச்சு விட்றது. கடைசியாக டிரைவர் வயிற்றுல அடிக்கிறது. வேறு என்ன பண்ணுறது? அதான் தெரியும். வேறு என்ன தெரியும்? டிரைவர் ஐயோ அம்மா போச்சு வயிறு எரிஞ்சு போகிறான் பாரு, அதனாலே அந்த ஓனர் நல்லா இருக்க மாட்டான். ஒருத்தன் வயிறு எரிஞ்சு அவன் வயிற்றுல அச்சு நீ காசு சம்பாதிக்கிறதுலாம் நல்லாயிருக்கும். ஏமாற்றி சம்பாதிக்கிற காசுலாம் நிலைக்கும்னு நினைக்கிறேன். 65 கிலோமீட்டர் வேலூர், ஆற்காடு 43 கிலோமீட்டர், சென்னை 81 கிலோமீட்டர். ரொம்ப பாவங்க அந்த டிரைவருங்க. என்னால் இந்த வண்டியே ஓட்ட முடியல. எனக்கு முன்னாடி லாரி போயிட்டு இருக்கு பாருங்க. வாழைமரம் சூப்பராக இருக்குது. விவசாயம்லாம் வேறு லெவலில் பண்ணுங்கிறாங்க. அந்த வண்டி எப்படி ஓட்டுவார் பாருங்க. அந்த டிரைவரு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவர் வயிற்றுல வச்சா அவருக்கு எவ்வளோ கோவம் வரும் சொல்லுங்க பார்ப்போம். நல்லா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஓட்டின்னு போயிட்டு உன்னை ஏமாற்றி அமுச்சிட்டு உனக்கு இவ்வளோ காசு தரேன்ட்டு அவர் ஏமாற்றி அமுச்சு விட்டு அவர் போய் வந்து அந்த காசு நீ அவர் கொடுக்கலாம். அவர் எவ்வளோ வயிறு எறிவார். கஷ்டப்பட்டு நான் வண்டி ஓட்டினேன்டா, காரில் பத்துக்கிறேன்டா, லாரியில் பத்துக்கிறேன்டா, உனக்கு என்னடா தெரியும் கஷ்டம். அதனால தாங்க நிறைய டிரைவருங்க வந்து வர்றதில்லை கூப்பிட்டா கூட. ஓகேங்களா? இவங்கள மாதிரி ஓனருங்கெலாம் வந்து சரியான பாடம் புகட்டணும். ஆனால் எப்படி புகட்டுறதுக்கு தான் எனக்கு தெரில. போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னான்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே எடுத்துப்பாரா. அவர் ஒரு 1000 500ன்னு கேட்டார்னா நான் எங்கே போகிறது? நான் சம்பாதிக்கிற 500 1000 போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? பெட்டிஷன் கூட எழுத தெரியாது எனக்கு. கோர்ட்டில் போய் என்னான்னு கேஸ் போடுறது, அவங்க ப்ரூஃப் கேட்பாங்க. என்னத்த ப்ரூஃபு? அவர் பேசுறத நான் ஐஃபோனில் போய் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது? அசிங்கமாக திட்டுறாரு. ஒரு வாரத்தை கூட நான் திட்டல. இதுதான் 90s கிட்ஸு. எல்லாத்தையும் சகிச்சின்னு போகிற வாழ்க்கை. என்ன பண்ணுறது? வேறு வாழ்க்கையை வாழ்ந்து தானே ஆகணும். இதுக்கோசம் அவன் திட்டினான்றதுக்கோசம் போய் தூக்க மாட்டிக்க முடியுமா? இல்லை செத்துட முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து போய் தானேங்க ஆகணும். நேற்று நல்லா கார் ஓட்டின்னு போயிருந்தேன். இந்த மாதிரி திடீர்னு கிராஸ் ஆனாங்க. என் கஸ்டமர் பார்த்துட்டு என்ன இப்படி கிராஸ் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க கிராஸ் ஆகியே பழகிட்டாங்க. எனக்கு பொறுத்து போயே பழகிடுச்சு. என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் நம்ம கடந்து போய் தானே ஆகணும். வாழ்க்கையில் எதுவுமே கடந்து போகலாம். எதுவுமே அவங்ககிட்ட போய் நான் ஏன்டா இப்படி போகிறேன்னு கேட்டால் கூட என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நான் இப்படி தாண்டா போவேன் அப்படின்வான். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட எதுவும் இல்லைங்க. ஓகேங்களா? ஏமாத்துற பேர்லாம் ஏமாந்து தான் இருக்கணும். ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்கெல்லாம் வந்து திருடுறான், பொய் சொல்கிறான், கொள்ளடிக்கிறான். அதெல்லாம் நல்லவன். நம்மலாம் கேட்டோம். உண்மையை பேசுகிற மாதிரி நம்மலாம் கேட்டோம். ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சுங்க. நேற்றெல்லாம் அப்படியே முன்னேற்றெல்லாம் போய் வந்து படிக்காசு 2 நாள் போய் அந்த காரில் பத்துனுங்க. எனக்கு தான் தெரியும். அவர் என்ன கிடையாது, கூலாக போய் உக்காந்துட்டு வர்றாரு. அடுத்தவங்க கஷ்டம் எப்படி தெரியும்? டிரைவரை ஏமாற்றி கொள்ளைச்சி பங்களா கட்டலாமா, வீடு கட்டலாமா, இல்லை இன்னொரு கார் போடலாமான்னு தான் நினைக்கிறாங்க. டிரைவருக்கு ஒரு 100 ரூபா போட்டு கொடுக்கலாமான்னு நினைக்க மாட்டாங்க. டீசலில் மட்டும் பிடிக்கும்போது ஐயோ அம்மா டீசலில் அவ்வளோ புஷ்டியா அப்படின்னு கேட்குறது. வண்டி இச்சிட்டியா, அதில் படி காசு பிடிக்கிறது. கேஸ் வாங்கிட்டியா, அதில் படி காசு பிடிக்கிறது. எப்படிலாம் அவங்ககிட்ட இன்னும் கல்லாடிக்கலாம்னு தான் பார்க்குறீங்க. டிரைவர் வயசில் ஒரு 100 ரூபா போட்டு கொடுத்தா டிரைவர் சந்தோஷமாக வீட்டுக்கு போவானே. கஷ்டப்பட்டு சேஃப்டியாக இட்டுன்னு வரானே கஸ்டமரை 1 ரூபா டிப்ஸ் கொடுக்குறானா? ஒன்றும் கிடையாது. வர போகிற கஸ்டமர் எல்லா கஸ்டமரும் டிப்ஸாக கொடுக்க போகிறான். ஒன்றும் கிடையாது. டிரைவர் உயிரை கையில் பிடிச்சி வண்டி இடிக்காமல் எடுத்துன்னு போய் சேஃப்டியாக எடுத்துன்னு வந்து விட்றான் பாரு, அதை நினைக்க மாட்டேங்க. அவங்ககிட்ட வந்து நீ எவ்வளோ கொள்ளடிக்கலான்னு தான் நினச்சினுக்கிறீங்க போட்டு. அது இருக்குடா அவங்களுக்குலாம் டிரைவர். என்னடா போன வாழ்க்கை உடம்பு வச்சிட்டீங்கடா. நீ எல்லாத்தையும் தாங்கிக்கணுங்க, எவ்வளோ வலி வேதனை இருந்தாலும். சரிங்க, ஓகேவா? நான் இது ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு திரும்பி வீடியோ பாருங்கள். வண்டி அடிபட்டு ரொம்ப நாளாக நிற்குது. நானும் போகும்போது வரும்போதெல்லாம் பார்க்குறேன். சென்னை ஹைவே ஏறிட்டேங்க. பின்னாடி போனால் பெங்களூரு, ஸ்ட்ரைட்டாக போனால் ஸ்ரீபெரும்புதூர், சென்னை. பின்னாடி வந்து வேலூர், பெங்களூர். ஓகேங்களா? நம்ம 6 லைன் ஏறிட்டோம். NH 48 3 லைன்
எக்ஸ்பிரஸ் ஹைவேலாம் கிடையாது, இது நார்மல் ஹைவே தான். எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்க்குறேன்ட்டாங்க. சரிங்க பாருங்கன்னு கூட்டின்னு போயிடாங்க திருவண்ணாமலைக்கு. 2000 ரூபாய் தண்ட செலவு. போய் பார்த்தா எங்கள் பெரியப்பா மூலிமா அந்த பொண்ணு வந்து பேர் கூட சொல்லலை, ஓகேங்களா, வில்லேஜ். நான் அதான் சொன்னேன், படித்த பொண்ணாக பாருங்கள். நான் நாடியில் ஆல்ரெடி படிக்கலை. படித்த பொண்ணுங்க வந்து நிறைய பேர் என்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க. நிறைய பேர் படித்த பொண்ணே ஆசைப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி படித்த பொண்ணாக பாருங்க அப்படின்னு சொன்னேன். அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 96 கடைசியில் சிங்கிளாக தான் இருக்கும் பொழுது. In 2.7 kilometers, keep right. 96 கடைசியில் கல்யாணம் ஆகாமல் சிங்கிளாகவே சுற்றிங்க இருக்கணும். எக்ஸ்பிரஸ் ஹைவே, எக்ஸ்பிரஸ் ஹைவேல NH40 பெங்களூர் டு சென்னை. நான் அதாவது சொன்னேன், படித்த பொண்ணாக பாருங்கள் பெரியமா, எனக்கு படிக்காத பொண்ணுலாம் வேணாம். நான் கஷ்டப்படுற பொண்ணு மாதிரி அந்த அந்த பொண்ணு கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை இல்லையா. கடைசி வரலாம் நான் சிங்கிளாகவே இருக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஜாலியாக சுற்றிட்டு பிடிச்ச மாதிரி அப்பா அம்மா கூட இருந்துட்டு முடியாதவங்களுக்கு 4 பேர் ஹெல்ப் பண்ணோமா, போய் சேர்ந்தோம், அவ்வளோதான். நாடா கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு ஒரு வாரிசு. மச்சான் அதான் சொன்னான், கல்யாணம் பண்ணிங்க மச்சான், உனக்குன்னு ஒரு வாரிசு இல்லாமலே போயிடும் அப்படின்னா. மச்சான் நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். இப்போ இருக்கிற பொண்ணுங்களாம் நிறைய படிச்சுக்குது. படித்த மாப்பிள்ளையே கவர்மெண்ட்டில் இருக்குதா, ப்ரைவேட்டில் இருக்குதா, நல்ல ஜாப்பில் இருக்குதா, நல்லா சம்பாதிக்குதா, வீடு செட்டில் ஆகுதா, கஷ்டப்படாமல் நம்ம போய் கல்யாணம் பண்ணின்னு இருக்கலாமா அப்படின்னு பார்க்குதுங்க. நம்மளை மாதிரி கஷ்டப்படுற பையனெலாம் கல்யாணம் பண்ணின்னு என்ன மச்சான், அதுவும் கஷ்டப்பட போகுது. அந்த மாதிரிலாம் நடக்காது மச்சான். தேவையான கதை தான். தேவையானி மாதிரி நம்மலாம் என்றைக்கு முன்னேற போகிறோம். அந்த மாதிரிலாம் மாற முடியாதுங்க, நடக்காது. நடந்தால் நல்லாயிருக்கும், பார்ப்போம். என் வாழ்க்கையில் அது மாதிரிலாம் நடக்குமான்னு தெரில. நடந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும், ஆனால் ஒன்றும் தெரியாது. வாழ்க்கையில் வந்து எதை பற்றி டெய்லி எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் பயமாகவே இருக்குங்க. அடுத்த நாள் விடிஞ்சால் என்ன ஆகும், ஏதாகுமோ இருக்க வாழ்க்கையை நினச்சி பயமாக இருக்குது. வேலை இல்லை, காசு இல்லை, வாழ்க்கையை நினச்சாலே ஒரு பயமாக இருக்குது. என் பெரியமாகிட்ட சொல்லிட்டேன், பெரியமா என்னால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு செலவு பண்ண முடியாது. இப்போ இருக்கிற நிலைமைக்கு என்னால் செலவு பண்ண முடியாது. நான் ஒன்றும் காசு வந்து நிறைய வச்சுன்னு எனக்கு பொண்ணு பாருன்னு சொல்ல. என்கிட்ட இப்போது கடங்குது. 1 வருஷம் போட்டோம், அதுக்குள்ளே நல்ல பொண்ணாக படித்த பொண்ணாக கச்சிச்சுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து படிக்காத மாப்பிள்ளை, நம்ம இவன் குடிக்க மாட்டான், சிகரெட் பிடிக்க மாட்டான், நம்மளை நல்லா அன்பாக பார்த்துக்கிறான், அப்படிப்பட்ட பையன் எதிர்பார்த்தாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இல்லை அந்த பொண்ணை படித்த பையன் தான் வேணும்னா அவங்களுக்கு யார் தேவையோ அவங்கள பண்ணிக்கிட்டோம். நான் கடைசி வரலாம் இப்படி வந்துடுறேன் பெரியமா அப்படின்ட்டேன். பார்க்கலாம், இன்னும் 1 வருஷம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே கடன் அடைச்சிட்டு இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே நல்ல நிலைமைக்கு வந்துட்டா பார்த்துக்கலாங்க, ஓகேங்களா. நம்ம தான் இப்படி ஆகணும், நம்மளை மாதிரி யாரும் இப்படியே ஆகக்கூடாது.